அதிமுக பொதுக்குழுவிற்கு வந்த நிர்வாகிகள் கேட்டை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்ற அந்த செய்தியானது வெளியாகி இருக்கிறது. உள்ளே புகுந்திருக்கின்றனர். கேட்டை தள்ளிக்கொண்டு அதிமுக நிர்வாகிகள் அதிமுக பொதுக்குழுவிற்கு வருகை தந்திருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவானது சென்னை வானகரத்தில் தற்போது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக நிர்வாகிகள் கேட்டை தள்ளிக்கொண்டு உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இபிஎஸோடு நிர்வாகிகள் அனைவரும் கேட்டை தள்ளிக்கொண்டு உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அது தொடர்பான அண்மை செய்திகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். அதிமுக பொதுக்குழு கூட்டமானது தற்போது சென்னையை அடுத்த வானகரத்தில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தற்போது துவங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு வருவதற்காக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் தற்போது மண்டபத்திற்கு உள்ளே சென்றாலும் எடப்பாடி பழனிசாமி தற்போது வந்தார். அவருடன் அனுமதிக்கப்படாத தொண்டர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரைக்கும் பொதுக்குழு அழைப்புதல் கடிதம் உள்ளவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள். வேற யாரும் சிறப்பு அழைப்பார்கள் என்று எந்த யாரையும் அழைக்கவில்லை. அதே போல வேறு யாரும் தொண்டர்களையும் தற்போது உள்ளே அனுமதிக்கவில்லை. பல்வேறு காரணங்களுக்காக ஏற்கனவே பொதுக்குழுவாக நீடிக்கப்பட்டவர்கள் மட்டுமே தான் உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது வெளியே நின்றபடி உள்ளே செல்ல வேண்டும் என்று தொடர்ச்சியாக காவலர்கள் மற்றும் தனியார் பாதுகாவலருடன் வாக்குவாதத்தில் இன்று காலை முதலே ஈடுபட்ட நிலையில் தற்போது அவர்கள் கும்பலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளே வந்தவுடன் அவர்களுக்கு மேலாக ஒடியாந்தார்கள். ஏற்கனவே அங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய கேட்டை உடைத்துவிட்டு உள்ளே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு உள்ளே வந்தால் இந்த இடமே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தது. கிட்டத்தட்ட பல்வேறு தொண்டர்களை உள்ளே அனுமதிக்காமல் உள்ள சூழ்நிலையில் தற்போது அவர்கள் அனைவருமே உள்ளே கேட்டை உடைத்துக் கொண்டு பாதுகாவலர்களையும் மீறி தற்போது உள்ளே சென்றிருக்கிறார்கள். உள்ளே சென்ற அவர்கள் பொதுக்குழு கூட்டத்திற்கு உள்ளே செல்லவில்லை. ஆனாலும் கூட தற்போது மண்டபத்தின் கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்திருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தி கேட்டை மூடும்படி அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியும் தற்போது காவல்துறையிடம் கேட்டார். அதே போல தற்போது தொடர்ச்சியாகவே தொண்டர்கள் ஒவ்வொரு முறையும் கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். சில பெண்களும் கீழே விழுந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த இடமே தற்போது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. வெளியே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே தற்போது கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்து விட்டார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.